Welcome to Boss Keys RRR Season 2. வணக்கம் சார். வணக்கம் பாலா அவர்களே. வெல்கமிங் கலர் கண்ணாடி ஃபேன்ஸ் டு RRR சீசன் 2. இந்த சீசன் 2க்கான காரணம் என்னன்னா, நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க. இவங்க இது 4வது வருஷம் ஒண்ணா சேர்ந்து பண்றாங்க கலர் கண்ணாடியில. அப்ப இது சீசன் 4ஆல இருக்கணும் அப்படின்னு. பட் இந்த சீசன் 2 அப்படின்றது என்ன அப்படின்னா, we have come with a 2.0 வெர்ஷன். அதாவது மக்களுக்காக இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய எலிமெண்ட்ஸ் உள்ள கொண்டு வந்திருக்கிறோம். சாரும் நானும் அந்த விஷயங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம் சார். இனிஷியலி லெட்ஸ் கோ. பஞ்ச் போடுங்க பாஸ்கி, பஞ்ச் போடுங்க. So today is the news headlines மாதிரி பார்க்கணும்னா ஐபிஎல்னா இந்தியன் பிரீமியர் லீக். பட் இன்னைக்கு வேர்ல்டு அளவில் பார்த்தா ஈரான் பெட்ரோலியம் லீக் அந்த மாதிரி பேசிக்கிறாங்க. பட் பேக் டு கிரிக்கெட் இன்னைக்கு பார்க்கும்போது இன்னைக்கு டெரிஃபிக்கான ஒரு ஸ்டார்ட். 2 டீம்ஸ் கஜா பேட்டிங். ஸோ அதில் எப்படி ஆரம்பிச்சதுன்னா இந்தியன் பிரீமியர் லீக் இஷான் பிரீமியர் லீக்னு ஆரம்பிச்சது. பட் அவங்க எப்படி ஒரு லெஃப்ட் ஹேண்ட் வந்து இன்னொரு லெஃப்ட் ஹேண்ட் வச்சு கவுண்டர் எப்படி கொடுத்தாங்க, இந்தியன் பட்டிதார் லீக் கொடுத்தாங்க ஆர்சிபி. நீங்க என்ன லெஃப்ட் பட்டியே தான் நீங்க பேசுறீங்களா? வி ஆர் ரைட் ஹியர்னு ஒரு 3 ரைட் ஹேண்டர்ஸ் கரைக்கிறாங்க. அந்த அனிகேட், பட்டிதார், விராட் கோலி. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் பேலன்ஸ் ரொம்ப பிரமாதம் 2 டீம்லையுமே. பட் எல்லாமே பேட்டிங்லேயே தான் இருந்ததே தவிர ஒரே ஒருத்தர் தவிர பெருசா போலிங் இல்லை. டஃபி இஸ் டே அவுட், பேபி இஸ் டே அவுட் மாதிரி டஃபி இஸ் டே அவுட். மற்றபடி ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சுமார் போலிங். பட் மச் சுப்பீரியர் பேட்டிங் டைட்டில் டிஃபெண்டர்ஸ் ஆர்சிபி. ரைட். உண்மையாவே நீங்க சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஒரு 1 மினிட்ல மொத்த மேட்சையும் நீங்க சுருக்கமா சொன்னது பிடிச்சிருந்தாலும் அப்படியெல்லாம் நாங்க உங்களை அவ்வளவு சீக்கிரத்துல விட மாட்டோம். ஸோ சார், பிஃபோர் வி கெட் டீடைல்டு இன்டு த மேட்ச், அங்க உங்களுக்கு முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, ரிஃப்ரெஷிங் மொமெண்ட் ஆஃப் த டே. ஒன்று இட் இஸ் பேட்டிங் பேரடைஸ். பட் கண்டிஷன் சிச்சுவேஷன் பார்க்கும்போது 27/3 ஸ்டேஜில் இஷான் கிஷன் ஒரு வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 மாதிரி டாமினேட் பண்ணி வச்சார். அது டோட்டல் பிரில்லியன்ஸ். ஏன்னா அவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா டஃபீல ஆரம்பிச்சு என்ன பண்ணிட்டாங்க, ஷார்ட் பிட்ச் ஸ்லோவர் ஸ்டஃப். இந்த பும்ரா ஆஃப் பிரேக் மாதிரி ஒன்று போடுவார் தெரியுமா, ஸ்லோவா கிளைம் ஆகும். அந்த மாதிரி போட்டு ஒரு பக்கம் அவங்களை நிக்க வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல பேசிக்கிற மாதிரி டிராவிஸ் ஹெட்டுக்கும் அபிஷேக் சர்மாவுக்கும் ஒரு ப்ளாய் செட் பண்ணிட்டாங்க. ஓடி கரெக்டா காலில் ஐதர் டு த நீ, டு த ரைட் நீ ஆர் டு த ரைட் தைஸ், அங்கேயே பால் போடுற மாதிரி 2 கட்டார போட வச்சு அவருடைய அந்த ரன் மெஷின் மாதிரி அடிப்பாங்கல்ல, அதை ஃபர்ஸ்ட் கட் பண்ணிட்டாங்க பியூட்டிஃபுல்லா. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. பட் இஷான் கிஷன் தான் உங்களுக்கு எப்பயுமே சொல்றேன், ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட்டு, ஸ்கொயர் கட்ஸா இருக்கட்டும், புல் அண்ட் ஸ்வீப்பா இருக்கட்டும், அவர் மிஞ்ச முடியுது இந்தியாவில் யாருமே. அதனால தான் ஹேண்ட் ஆஃப் அபிஷேக் சர்மா இந்தியாவில் அவர் வரணும்னு சொல்லிட்டு இருப்பேன் இந்தியன் டீம்ல. அவர் டெவாஸ்டேட்டிங் அடிச்சு கிளாஸ், சில சிக்ஸர் ரொம்ப பிரமாதம் அடிச்சது. அவர் பியூட்டிஃபுல்லா மேட்ச் அவர் பக்கம் எடுத்துன்னு போனார். திருப்பி இவங்க புல் பேக் பண்ணாங்க பிரமாதமா. அதுக்கு காரணம் நீங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபில் சால்ட்டோடைய ஃபீல்டிங் தான். அதாவது ஹி இஸ் ஒர்த் சால்ட்னுவாங்க, ஒரு டீமுக்கு உயிரை கூடியது. அது ஏன்னா இப்போ இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும், இன்னைக்கு என்னென்ன ப்ரெடிக்ஷன்ஸ் சொன்னேன்றது. அதுல ஒரு ப்ரெடிக்ஷன், என்னோட சன் கேட்டா இந்த மாதிரி சால்ட் நல்ல ஃபீல்டரானா, நல்ல ஃபீல்டர் ஆவா. அதாவது இன்னைக்கு இந்த கேட்ச் ஒன்று பிடிச்சார்ல, இஷான் கிஷனோட கேட்ச் ஒன்று ஓடி போயிட்டு ஃபுல் லென்த், அதாவது காத்துல பறந்துன்னு 2 ஹேண்ட்ல பிடிக்க முடியாது. அந்த கேட்ச் பிடிச்சா எக்ஸ்ட்ரா ரீச்சுக்கு ஒரு கேட்ச்ல பிடிச்சாகணும். அண்ட் இது ஆல்சோ நாட் டூ டால். அதுல பறந்துட்டு போய் அதை கிராப் பண்ணார் பாருங்க, அந்த கேட்ச பவுண்டரி கிட்ட மாஸ்டர்லி. அது எந்த அளவுக்கு அது பெரிய கேட்ச்னா, கிளென் பிலிப்ஸ் தான் இந்த மாதிரி கேட்ச் எல்லாம் பிடிக்கிறதுல எக்ஸ்பர்ட். கிளென் பிலிப்ஸுக்கு நம்ம முதல் மரியாதையில நிறைய தூங்கினே இருக்கும்போது ராதா காலை தரையில வச்சு சிலுக்கும் தெரியுமா முகம், அந்த மாதிரி கிளென் பிலிப்ஸ் சிலிர்ச்சி ஏந்திருப்பாரு கண்டிப்பா வீட்டுல. அந்த மாதிரி ஒரு கேட்ச். ஸோ அது ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட். ஸோ இந்த 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ், அப்புறம் கோலியோடைய பேட்டிங், பட்டிதார் பேட்டிங், அனிகேட் ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸான ஒரு ஃபிளவரி மூமெண்ட் இந்த மேட்சில். சொடக் போடுற மாதிரி அடிக்கிறார், ரொம்ப பிரமாதமா இருந்தது. ஸோ இதான் ரொம்ப ரொம்ப க்ளோயிங் மூமெண்ட்ஸ் ஆஃப் த மேட்ச். அண்ட் பட்டிதார் சார் வேற மாதிரி ரொம்ப கொஞ்சம் கேமை மாத்தினார். அதை பத்தி பேச டெஃபினெட்லி சார், இந்த மேட்சோடைய மிக முக்கியமான இடத்துக்குள்ள போறோம். அதாவது என்னன்னா, ஃபுல்லி டைசெக்டிங். அதாவது கிட்டத்தட்ட இந்த டாக்டர் நீங்க சொல்லுவீங்க கண்ணாடி போட்டு ஐ எம் வெரி சாரி அப்படிம்பாங்க படத்துலலாம். அந்த மாதிரி இந்த ஐ எம் வெரி சாரிக்கு முன்னாடி டாக்டர் என்னெல்லாம் பண்ணாருன்றது தான் இது. நீங்க எப்போ ஒரு எக்ஸ்ரே ரிப்போர்ட் மாதிரி மேட்சை மாத்தி கொடுத்துருக்கீங்க. அதனால இது செக்மெண்ட் நேமே பாத்தீங்கன்னா
மேட்ச் எக்ஸ்ரே. ஸோ எனக்கு இப்ப என்ன வேணும்னா, ஆடியன்ஸ்க்கு என்ன வேணும்னா, வி வாண்ட் அ குட் எக்ஸ்ரே ரிப்போர்ட் அபௌட் த மேட்ச். ஸோ லெட்ஸ் கெட் டீடெயில்ட் இன்டு த மேட்ச். ரைட். டஃபீஸ் டே அவுட்னு சொன்னேன். டஃபி வந்து ஷார்ட் பிச் ஸ்டஃப் போட்டு மெயின் பேட்ஸ்மேன் 3 பேர் எடுத்துட்டு அவங்க வந்து ராலா பவுன்ஸை கேட்ச் பண்ணி ஹைதராபாத் பேட்ஸ்மேனோட இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் எரர் அவங்க என்ன பண்ணாங்க, ஓஃபுல்லி அவுட் ஆஃப் ஃபார்ம் நிதிஷ் ரெட்டி. எனக்கு ஃபேவரட் பிளேயர். பட் கரண்ட் ஃபார்ம்ல ரொம்ப ரொம்ப பேட் ஃபார்ம்ல இருக்காரு. அவர் வந்து நீங்க வந்து ரைசஸ் விக்கெட் சமயத்துல போய் அனுப்பிச்சீங்கன்னா ஃபார்முக்கு ஆடுவாரா? இப்ப ரொம்ப ரேர் சஞ்சீவ் சாம்சன் மாதிரி என்னதான் பரவாயில்ல டீமுக்காரன் ஆடுறது வேற. அவர் வந்து டோட்டலி அவுட் ஆல் அட் சி. அவரை வந்து அனுப்புறதுக்கு பாரு அந்த இடத்துல கிளாஸ் அனுப்பிச்சுக்கலாம். கிளாஸனுக்கு வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம்ன்றதே கிடையாது. அவுட் ஆஃப் ஃபார்ம் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் கிளாஸ் நின்ற இடத்துல இருந்து கனாமரா வச்சுருவார். அவர் ஒருத்தரவுல கனாமரான் மாத்திருக்க முடியும் மேட்ச். ஸோ அந்த இடத்துல ராம்லா இவங்க வந்து ஃப்ரண்ட்ல வச்சது நிதிஷ்குமார் ரெட்டி அமைச்சிருக்க கூடாது. பொசிஷன் கம்ஃபர்டபுளா இருக்குச்சு அனுப்பணும். பிகாஸ் இஸ் சர்ச்சிங் ஃபார் இஸ் ஃபார்ம். கூகுள் சர்ச் பண்ணிருக்கிற ஃபார்முக்கு. இவங்க இங்க மிஸ்டேக். அதே மாதிரி ஆர்சிபி என்ன பண்ணாங்க, 27 for 3 விக்கெட்ஸ், ஏர்லி விக்கெட்ஸ் எடுத்தாச்சு. கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பேட்டிங் விக்கெட்லயே அவங்க போந்துட்டாங்க ஆர்சிபி போலிங்ல. பட் என்ன ஒரு பைத்தியார்த்தனம் பண்ணாங்க, அதுதான் ஒன் ஆஃப் த ப்ரெடிக்ஷன்ஸ். இன்னைக்கு நான் சொன்னது சால்ட்டுடைய ஃபீல்டிங். அடுத்த ப்ரெடிக்ஷனுக்கு வரேன். இந்த எங்கேயான பையன் சொல்லியிருந்தேன், எங்கேயான இந்த நம்ம இவர் இருக்காரு பாருங்க ஷெப்பர்டு, அவர் கையில மட்டும் இப்ப பால குத்துறா போறாருன்னா குத்தாங்க பால கையில. அது நல்ல அப்ப போய் கையில பால குத்தாங்க பாருங்க. ஷெப்பர்ட் என்றவரு மீதி 10 பேர் கோட்டு அப்படின்ற மாதிரி மேய விட்டாரு. சரி அடியா சரி இஷான் கிஷன் அப்பதான். ஸோ அது ஒரு மிஸ்டேக் இவங்க பண்ணது. ஸோ இந்த மாதிரி சில எரர்ஸ் இருந்தது. அண்ட் 27 for 3க்கு அப்புறம் பிரமாதமா மேட்ச்ல வந்துட்டு அனிகேட் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேமியோ ஆடிட்டு ஃபண்டாஸ்டிக்கா ஸ்கோரை செட் பண்ணிட்டாங்க. இப்ப அடுத்த ப்ரெடிக்ஷனுக்கு வரேன். ஃப்ரெண்டு ஒருத்தர் ஸ்ரீராம்னு போனை பண்ணி என்ன ஆகும் அப்படின்னாரு. கேக் வாக் ஃபார் பெங்களூர். இந்த பிச்சில் ஒண்ணுமே கிடையாது, டிசைட் பண்ணா அடிக்கலாம் வச்சு போட்டு மெரிச்சிருவாங்க பெங்களூர்னு. அதுவும் நடந்தது. இந்த ப்ராசஸ் ஆஃப் ஆர் டாக்ஸ்ல வந்து நான் நினைச்சதுக்கு வரல, நான் நடையிலனால என்ன ஓவரா சொல்லுவேன். நான் ராங்கா நினைச்சேன், இப்படி ஆச்சுன்னு சொல்லுவேன். இன்னைக்கு ஃபார்ச்சுனேட்லி என்னென்ன எதிர்பார்த்தனோ அதெல்லாம் கரெக்டா நடந்துச்சு. ஆசம் சார். சார் இப்போ இந்த மேட்ச்ல மிக முக்கியமா எல்லாருமே எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, அந்த விராட் கோலி மொமெண்ட். விராட் கோலி பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த மனுஷனுக்கு இந்த ஃபார்ம் அவுட், அப்புறம் வந்துட்டு அடிக்க வரல, இந்த மாதிரி நாட்கள்லாம் இருக்கவே இருக்காதா? ஐயா நீங்க இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல வந்துட்டு இப்ப நீங்க ஒரு ஃபார்மட் தான் விளையாடிட்டு இருக்கீங்க தெரியும், 2 ஃபார்மட்ல ஆடல தெரியும், T20ல உங்களை ஒன்றும் ஸ்ட்ரைக் ரேட் கம்மி காட்டுறீங்க வாடா தம்பி அப்படின்னு கூட்டிட்டு போய் நல்லா வச்சு வாங்குன்னு வாங்கி அனுப்புறாரு சார். என்ன சார் நம்ம மொதல் 5 பால் கொஞ்சம் சைலண்டா இருந்துட்டு இப்படி ஆட்டாரு கடைசி 25-30 பால்ல. ஆமா, அது வந்து விராட் கோலி த ரேரஸ்ட் பிளேயர்ஸ். அவர் என்னன்னா ஸ்ட்ரெயிட்ல ராஃப் அடிச்ச அந்த 6 மறக்க முடியாத ஹிஸ்டாரிக் 6 இருக்கு. பேக் போன் உடையிற அளவுக்கு ஒரு 6 அடிச்சார்ல நின்றதுல இருந்து. அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்ல கிளியர் பண்ற அதே எஃபர்ட்லெஸ் ஈஸ் கொசு தட்டுற மாதிரி ஒரு 6 அடிச்சாரு இன்னைக்கு. விட்டுல சீஃபா அந்த அரைவாங்க டிவி சீட்லாம் பல அரைவாங்க. அந்த மாதிரி ஒரு அரையர் ஒரு 6 ஒன்று ஸ்ட்ரெயிட்ல வந்து அழகா டைமிங்ல. ஸோ இந்த ரெண்டும் ஸ்ட்ரெயிட்ல ஆடுறதும் சரி, அக்ராஸ் ஆடுறதும் சரி, ரெண்டுமே எஃபர்ட்லெஸ் ஈஸ்ல ஆடுறதுனால நீங்க அவருக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. சேஸ்ன்னு சொல்லிட்டீங்கன்னா அவருக்கு ஒரு த்ரில் வருது. ஜேம்ஸ் ராட்லி சேஸ் மாதிரி ஃபுல் த்ரில்லர்ல போயிடுறாரு. அவர் வந்து எக்ஸ்ட்ராடனரி, அது வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 சேசர். அது யாரும் ஆர்கியூவே பண்ண முடியாது. ஸோ அவரு ஒரு பக்கம் டாப் கிளாஸ். அண்ட் இவங்க பேத்தட்டிக் போலிங். நீங்க பாத்தீங்கன்னா ஆர்சிபியா முதல்ல டஃபி வந்து ஒரு காமிச்சாரு கிளிம்சஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் காமிச்சாரு போலிங்ல. எந்த பாலுமே ஃப்ரண்ட் ஃபுட் போடல. நீங்க பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் ஃப்ரண்ட் ஃபுட்ல டிரைவ் அடிக்கிட்டு எந்த பாலுமே போடல. எல்லா பாலும் பேக் ஃபுட். ஷார்ட் பால் டிசைட் பண்ணிட்டாங்க. ஓப்பனர்ஸ் லெக் ஸ்டம் ஆன் த நீஸ் டிசைட் பண்ணிட்டாங்க. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா போட்டாங்க. அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கலி நீங்க என்னதான் ஸ்ட்ராட்டஜி பண்ணாலும் இந்த மாதிரி போலிங்லாம் ஒண்ணு. இந்த இஷான் மலிங்கார் ஒருத்தர் போட்டாரு. அவர் வந்து இஷான் மலிங்காவா அவரு என்னது இன்னும் இந்த கட்சி நெட்ஸ்ல எல்லாம் சில பேர் வச்சா புது பேட் வாங்கிக்கிறேன், ஒரு 4 பால் போடுறேன் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஓடி வந்து தூவின்னு இருக்காரு. அப்புறம் இந்த டிம் பெயின் ஒருத்தர் போட்டாரு. அவர் வந்து பேக் பெயின் மாதிரியே ஓடல. டிம் பெயின்றவர் அவர் ஓடி வந்து அவர் சாதாரணமா விட்டார் 6. அத்தனை பேரும் நெட்ஸ்ல போடுற போலி மாதிரி போட்டாங்க எஸ்ஆர்ஹெச். ஒரு இன்சைட்ஸ்ல ஒரு போலர் சர்ப்ரைஸ். யாருக்குமே போலிங்கே போட தெரியாத மாதிரி
ஒரு ஆப்ஷன்ல எப்படி இந்த மாதிரி போல செத்தாங்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. யூ ஆர் நாட் ஏபிள் டு டிஃபெண்ட் 200 அண்ட் தேர் ஹிட்டிங் இட் வித் 5 ஓவர்ஸ் ஸ்பேர்னா நீங்க யோசிச்சு பாருங்க என்ன போட்டிருக்காங்க அவங்க. ரொம்ப பிரதாபம். நிதிஷ் வந்து நல்ல ஃபார்ம்ல இருந்தாலும் அது bowling ரொம்ப பிரில்லியண்டா போடுவாரு. இது லவ்லி ஃபீல்டர், ஃபேண்டாஸ்டிக் பேட்டர். அதெல்லாம் அகேன்ஸ்டா இருக்கு இப்போ. bowling pathetic-ஆ இருக்கு. உனத்கட் வராரு ஒரு 3 சிக்ஸ் கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் பால் படிக்கல் வராரு, பலார் அடிக்கிறாரு ஒரு சிக்ஸ். யார் வேணா எப்போ வேணா வரலாம், எப்போ வேணா சிக்ஸ் அடிக்கலாம். யாருக்கு சிக்ஸ் அடிக்கணும் ஆசையா இருந்தா வாங்க, வந்தா போகாது, ஒரே ஆஃபர் வாங்க அப்படின்னு ஆப்ஷன்ல எக்ஸிபிஷன்ல கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப pathetic bowling. அதுதான் இவங்க ரொம்ப சுப்பீரியர்னு சொல்லலாம் ஆர்சிபியும். அட்லீஸ்ட் டஃபியாவது ரொம்ப நல்லா இருந்தது. அவர் வந்து 100ல ஆல் அவுட் எடுத்துருவான்ற மாதிரி பண்ணாங்க. பட் இஷான் கிஷன் ஹேட் லவ்லி அதர் பிளான்ஸ் அண்ட் அனிகேட் வாஸ் டூ பிரில்லியன்ட். அவரும் விராட் கோலி டேபிள் சிக்ஸ் அடிச்சார். எக்ஸ்ட்ராடனரியா இருந்தது. ஒரு மினிமம் பேக்கப் ஆஃப் சைட்ல இருந்து ஸ்கொயர் லெக் அடிக்கலாம் ரொம்ப பிரமாதம். ஆல்ரைட் சார். சார் இன்னைக்கு இந்த மேட்ச்ல வந்து நம்ம விராட் கோலி அவர்கள் ஒரு கேட்சை டிராப் பண்ணார்ல, அது வந்து ஒரு ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் மூமெண்ட். அவர் வந்துட்டு ஒரு பிரில்லியன்ட் கேட்சையுமே பிடிக்கக்கூடியவர். அந்த கேட்சை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு சார்? ஹவு டு யூ வாண்ட் டு டெல் த ஆடியன்ஸ் வாட் ஆக்சுவலி ஹேப்பன்? ஏன் விராட் கோலி இந்த கேட்சை டிராப் பண்ணா? ஏதாவது டெக்னிக்கல் எரர் இருந்துச்சா? இல்ல இது வந்து ஜஸ்ட் another டிராப் பாலா? அது ஒன்றும் யோசிக்க எதுவும் இல்லைன்றீங்க? He is an extraordinary fielder on par with Jadeja. But Jadeja 99 out of 100 catches பிடிப்பாருன்னா விராட் கோலி 95 out of 100 பிடிப்பார். அந்த மீதி 5 ஒரு கேட்ச் தான் இது. அது ஈஸி கேட்ச். திருப்பி நான் உங்களுக்கு வந்து டெமான்ஸ்ட்ரேஷன்ல நிறைய வாட்டி சொல்லிருக்கேன். பால் லேண்ட் ஆகி கைக்கு வர சமயத்துக்கு தபால்னு உட்காந்தீங்கன்னாலோ இல்லாத ஒரு ஜெர்க் இப்படி பண்ணீங்கன்னா கை விட்டு போயிடும். நீ கரெக்டா பாருங்க, வந்தார் கேட்ச். அதுக்கு உட்கார வேண்டிய அவசியமே இல்லை. அந்த கேட்சுக்கு கையை ஸ்ட்ரெச் பண்ணி பிடிச்சிக்கலாம். கரெக்டா கை உட்காந்து அந்த உட்கார்ற ஜெர்க்கில் உங்க விஷன் கொஞ்சம் அப்படி மாறும். மேலே கீழே போயிட்டு வரும். கை ஸ்டடியா இருக்காது. ஹெட் ஸ்டடியில என்ன கேட்ச் பிடிக்க முடியாது. நீங்க ஹெட் ஸ்டடியில என்ன கேட்ச் பிடிக்க முடியாது. பட் அதுக்கெல்லாம் வந்து சால்ட்டு டென் பிலிப்ஸ்லாம் தான். அவங்க ஐசைட்டு இந்த கழுகு மாதிரி அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. அப்படியே பத்தின்னு போறது இருக்கு பார்த்தீங்கன்னா டாப் கிளாஸ். அது ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா பிடிச்சாரு. இந்த கேட்ச் எல்லாம் ஒரு கண்ணில் ஊத்திலாம். அது ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டார்ட் ஃபார் டோர்னமெண்ட். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் பண்ணுது. ஸோ மற்றபடி கோலிலாம் ஆசால் இதெல்லாம் கோலி வந்து ஃபுல் பிளட் ஸ்வைப்பை தாங்கான்ல லீப் பண்ணி ஒரே கேட்ச் பிடிச்சா நான் பார்த்துருக்கேன் ஆஸ்திரேலியாவில். ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஃபீல்டரு. இந்த கேட்ச் போனதுக்கு உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. உட்காந்து அடுத்த கேட்ச் சர்வசாதாரணமா பிடிச்சி போட்டு பாருங்க. அதான் நடந்தது. சார் இந்த ஃபில் சால்ட் பிடிச்ச கேட்ச் பத்தி நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க. எனக்கு அதுல ஒரு டவுட் என்னன்னா சார், ஒருத்தங்களுடைய கால்குலேஷன் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இங்க தான் நின்றுருக்கோன்றது தெரியும். பட் அந்த பால பார்க்குற இடத்துல வந்துட்டு அது வரைக்கும் இருக்கிறது ஓகே சார். அந்த பேலன்ஸ் பண்ணி இது மாதிரி ஒரு ரீப்ளே நான் பார்த்ததே இல்ல சார் ஃபர்ஸ்ட். வேற என்னென்னமோ பண்ணி பார்த்துருக்குறோம். உள்ள குதிச்சு வெளிய வந்து என்னென்னமோ பார்த்துருக்கோம். பட் இது ரொம்ப டிஃபரன்ஸ் சார். ஒரு மாதிரி படுத்து இதுல வந்து தலைய மட்டும் ஃபோர்ஸ்ல வச்சு தலை வழியா மத்த உடம்பு மொத்தத்தையும் உல்டாவாக்கி அமேசிங்கா இருந்துச்சு சார் அது. ஆமாமா. இந்த மாதிரி கேட்சஸ் வரும்போது இப்ப நான் வந்து மிட் நிக்கிறேன். ஸ்கொயர் லெக் கிட்ட பிட்வீன் ஸ்கொயர் லெக் அண்ட் மிட் கேட்ச் வருது. ஃபர்ஸ்ட் தப்பு ஓடணும். அந்த பால் என்ன ஸ்பீட்ல போயிட்டு இருக்குன்றது இங்கே ஜட்ஜ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கேலப் பண்ணணும். ஹார்ஸ் மாதிரி கேலப் பண்ணணும். அதையும் மீறி நீங்க ரீச்ல இல்லைன்னா அந்த ஓடுற ஸ்பீட்ல அப்படியே நீங்க டேக் ஆஃப் பண்ணணும். ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகிற மாதிரி டேக் ஆஃப் ஆகிட்டு டேக் ஆஃப் ஆகிற சமயத்தில் 2 கை நீங்க எடுத்துன்னு போக முடியாது. 2 கை எடுத்துன்னு போனீங்கன்னா ஒரு கைக்கு இருக்கிற ரீச்சோட அது கம்மியாக தான் இருக்கும். ஒரு கைட்டு இந்த சைட்ல போகும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா ரீச் வரும். ஸோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணி ஒரு கையில அதாவது இன்டென்ஷன் நான் பிடிக்கணுன்ற இன்டென்ஷன் தான் கேட்ச பிடிக்க முடியும். சும்மா ஹீரோ வந்து ஹீரோயின் மேல ரோஜா பூ தூக்கி போடுற மாதிரி ஸ்டைலா ஸ்லோ மோஷன்ல போனா அது நடக்காது. எல்லாரும் கை தட்டணும். என்ன ட்ரை பண்ற பாச்சா பாவம் இல்ல அவர் அப்படி போல இந்த கேட்ச நான் பிடிக்கிறேன். அதோட கிளாஸ் அந்த பிடிச்சு முடிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல நம்ம வீடியோஸ்ல அது மாதிரி இந்த விழும்போது அதாவது இந்த பாலை கேட்ச் பண்ண போயிட்டு இருக்கிற சமயத்திலேயே மைல்டா விஷன்ல தெரிஞ்சிருக்கும் பவுண்டரி எங்க இருக்குன்ட்டு. அதையும் பார்த்துட்டு இதையும் பார்த்துட்டு அந்த ஸ்பீடை கட்டேல் பண்ணிட்டு கிட்டக்க போகும்போது பேலன்ஸ் பண்ணி அப்படியே இருக்கிறதுன்றது பாருன்னா அங்க கம்சர் கோயில வந்து ஒன் ஆஃப் த டாப் 3 ஃபீல்டர்ஸ் நான் ஒத்தனை பண்றது கம்சர். அதான் தட்ஸ் அ வெரி யூனிக் கேட்ச். அதெல்லாம் யங்ஸ்டர் ஃபீல்டிங்ல அதை பார்க்கணும் எப்படி அந்த மாதிரி கேட்ச் பிடிச்சாரு. சார் உங்களோட இந்த எக்ஸ்ரே ரிப்போர்ட்ல எனக்கு முக்கியமா ஒரு எக்ஸ்ரே கொடுத்தா நல்லா இருக்கும். என்னன்னா இந்த எஸ்ஆர்ஹெச் உடைய இஷ்யூவா நீங்க என்ன சார் பாக்குறீங்க? பிகாஸ் அவங்க ஒரு தடவை அந்த அந்த ஒரு புது பொலிவோடு வந்தப்ப அப்படியே நேரா ஃபைனல்ஸ்க்கு போனாங்க. கேகேஆர் வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச் ஃபைனலா அது நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இப்ப போன சீசனும் சரி, இந்த சீசனும் சரி, அவங்களோட அந்த கத பேட்டிங் உங்க ஸ்டைல்ல சொல்லணும்னா, அது இருந்துமே கூட அது ஏதோ ஒரு ஒரு மேஜிக்கை கிரியேட் பண்ணாம இருக்குது. மேஜிக்னா அது எப்பயா தான் நடக்கும். அது எப்பவுமே நடந்தா அது மேஜிக்கே கிடையாது. அப்படியா? இல்ல இது எப்படி எடுத்துக்கணும்?
வாட் இஸ் த இஷ்யூ வித் தேர் ஹோல் லைன்? பவுலிங்கும் ஒரு பெரிய பிரச்சனையா இன்னும் மாறிக்கிட்டே போயிட்டு இருக்குது அவங்களுக்கு. அது எப்படி பேலன்ஸ் பண்ண போறாங்க? போலிங் தான் ரொம்ப பேத்தட்டிக் அது. பேட்டிங் வந்து டாப் ஜெயண்ட்ஸ் 2 பேர் ஃபெயில் ஆகியே வந்துட்டாங்க 200 நீங்க டெரிஃபிக்கான பேட்டிங். பொழப்பாங்க, செம்மடி அடிப்பாங்க. பட் அவங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும், இட்ஸ் க்ரோயிங், த கேம் இஸ் க்ரோயிங். பிரமாதமா பாக்குறாங்க வீடியோ அனாலிசிஸ்ல. நம்ம ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிற விஷயத்த எர்த்தானிக் பண்ணிட்டார் டெஃபி. ஃப்ரண்ட் புட்டு கிடையாது, நீ விட்ரா பண்ணி தூக்கி ஆஃப் சைட்ல அடிக்கிறது நான் பால் போட போறது இல்ல. இட்ஸ் ஐதர் த பால் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் 2 பேரும். It's either the ball pitching on the middle stump coming towards your leg stump or the ball pitching on the leg stump straight hitting your thighs or knees. இது நீங்க என்ன ஆடுறீங்க பாலம் அப்படின்னு நம்ம சொன்னதை அப்படியே பண்ணிட்டாங்க. இதுக்கு அடுத்தது யார்கட் அடுத்த வீக்னஸ். நீங்க ஆஃப் சைட்ல ரேஞ்சில் விஷனுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா பிறந்திருப்பாங்க. 250 போயிருக்கும் ஸ்கோர். They always depend on a rollicking start. அது நீங்க அவங்களுக்கு இல்ல. அது 27/3 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இஷான் கிஷன் பியூட்டிஃபுல்லா எடுத்து வந்தார். அவரு மாஸ்டர்லயே அடிக்கிறார். அந்த ரொம்ப கிளாசிக் சிக்ஸ் அவர் அடிச்சது நீங்க பாக்கணும்னா, நம்ம இவர் இருக்காரு பாருங்க, நம்ம குருணால் பாண்டியா அப்படி நீஞ்சிட்டு கிட்டத்தட்ட டேஷ் ரவுண்ட் டாக் இவ்வளவு இருக்கும் தரையோட தெரியா அந்த லெவல்ல அந்த டைப்ல போட்டு ஒரு பால் ஒருத்த போட்டார். அதை இவர் இன்னும் படுக்குன்னு ஒன்று ஸ்கொயர்ல ஒரு 6 அடிச்சார் ஸ்வீப். அதை ரொம்ப ரொம்ப போகணும் அந்த மாதிரிலாம் ஆடுறது. பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் எக்ஸ்ட்ராடினரி அது. பிளஸ் மீதி பேர்லாம் ஸ்லோ ஸ்டப் ஆஃப் பவுன்சர்ஸ் வந்து ஏர்லியா ஆடி தப்பா அடிச்சுட்டு இருந்துச்சு அக்ராஸ். இவர் ஷேட் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிருக்கேன், ஒரு ஷேட் லேட்டா பேக் லிஃப்ட கொண்டு வந்துட்டு கேரஸ் பண்றாரு போலன். முதல் ஸ்கொயர் கட் பாத்தீங்கன்னா அது பண்ணார். இவர் மட்டும் முதல்ல அந்த ஸ்கொயர் கட்டை கேரஸ் பண்ணி பாயிண்ட் ஃபீல்டர்ஸ்க்கு நடுவில் அடிச்சிட்டாருன்னா அன்னைக்கு பேட்டி அடிக்கிறார். முன்னெல்லாம் தோனி வந்த உடனே தேர்ட் மேனுக்கும் பாயிண்ட்டுக்கு நடுவில் ஒன்று ஸ்லைஸ் பண்ணி ஒரு 4 போச்சுன்னா நீங்க 50 ஸ்கோர். அது மாதிரி இவரும் அந்த பாயிண்ட்ல கேரஸ் பண்ணாருன்னா அன்னைக்கு வெளுத்து கட்டிடுது. அந்த மாதிரி நீங்க ஆண்டு. ஸோ ஃபைனலி அவங்களுக்கு ஐசியூல இருக்கிறது அவங்க போலிங் தான். இந்த போலிங்கை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ரொம்ப பரிதாபம். அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கிற ஒரு அவருக்கு சினாரியோ, இந்தியன் சினாரியோ விட்டு வெளில வந்த நிதிஷ் ரெட்டிக்கு போலிங்கு ஒனாட்காட் வந்து என்னப்பா எனக்கோ தெரியாதுப்பா, கொடுத்தீங்க போடுறேன், மற்ற நீங்களே பாத்துங்க அப்படி அவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் போறாரு. அவர் பெயின் வந்து நான் சொன்ன மாதிரி அவர் ஓடி வரத்துக்குள்ளே எங்க நின்னுட போறாரு, டயர்டாகி தூங்கிட போறாருன்னு பயமா இருக்கு. முனாஃபிட்டல் டைப்ல அம்பேர் கிட்ட அவ்வளோ ஸ்லோவா ஓடி வராரு. அந்த ஹார்ஸ் ஓரளவுக்கு நல்லா போட்டார். அவரும் அடிக்க ஆரம்பிச்சோன்னே ஒன்றும் சரியா போடல. அந்த இஷான் மலிங்கா அவங்களாம் ரொம்ப 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 சப்ஸ்டாண்டர்ட் போலிங். ஸோ தே ஹேவ் டு ஒர்க் ஆன் தேர் போலிங். அவங்க ஆப்ஷன்ல அவங்களுடைய இதுல பெஞ்ச் ஸ்ட்ரெங்க்ல வேற யாராவது நல்ல போலர்ஸ் இருக்காங்களான்னு அவங்க பார்த்தே ஆகணும். அவங்க போலிங் ரொம்ப பார்த்துட்டீங்க. அவங்க 200 அடிச்சிட்டாங்க. பேட்டர்ஸ் ஃபெயில் ஆகி அவங்க 200 அடிச்சிட்டாங்க. பட் அவங்க இந்த மாதிரி போலிங் அவங்க 400 அடிச்சுன்னு ஒன்று உண்டு அடிச்சிடுவாங்க. ஆல்ரைட் சார். இப்போ இந்த ஃபேன்ஸ் கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் நம்ம எப்பவும் கேட்போம். அவங்க நிறைய உங்களோட இன்டராக்ட் பண்ணுவாங்க. அதுல ஒரு கேள்வி சார், இந்த தோனி அவர்களுடைய ஒரு ஓப்பனிங் மூவ் நீங்க வந்து நான் என் கூட பேசின அந்த வீடியோ வந்து நம்ம வெள்ளிக்கிழமை ஷூட் பண்ணோம். அதுல சொல்லியிருந்தீங்க தோனி அவர்கள் வந்து இந்த மாதிரி நீங்க வேணா வெயிட் பண்ணி பாருங்க பாலா இப்படி அப்படின்னா நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் வழக்கம் போல நீங்க வந்து தூவி விட்டுருந்தீங்க. அதுல கிட்டத்தட்ட அது வேற மாதிரி ஒரு விதமா எக்குத்தப்பா எங்கேயோ போய் கிட்டத்தட்ட அது நடந்திருக்குது. என்னன்னா தோனி வந்து ஒரு 2 வாரம் பிரேக் எடுத்திருக்காரு. அதை வச்சுதான் அந்த கொஸ்டின். ஒருத்தர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, இந்த தோனி ஓப்பனிங் வாவ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒரு கொஸ்டின் இல்லாம ரியாக்ஷன் மாதிரி போன வீடியோல ஒருத்தர் கொடுத்துருக்காரு, ஜேம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர். ஸோ அதுதான் என்னோட கொஸ்டினா இருக்குது. இப்ப கூட இன்னும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா இந்த 2 வீக்ஸ் பிரேக் அப்புறமா மேபி அவர் வந்தாருன்னா? பிகாஸ் இது இது என்ன சார் அன்ஃபோர்சீனா இல்ல என்ன என்ன நடந்துச்சு? வாட் இஸ் தி இன்ஃபர்மேஷன் தட் யூ ஹேவ் அபௌட் திஸ் மேட்டர்? I don't have any specific information. I just got to know through the social media that காஃப் மசில் ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு அப்படின்றது அது சகஜம் ஆகும். இப்போ அந்த முட்டியில வந்து பயங்கர ஷாக்ஸ் இருக்குன்றச்சு இன்னும் ஸ்ட்ரெஸ் வந்து ஆங்கிள் இருக்கும், மசில்ஸ்ல இருக்கும், எல்லாத்துலயும் இருக்கும். ஸோ காஃப் மசில் இப்போ வந்து விசில் போடுன்றீங்க, பட் அவர் திரும்பி வந்துடுவார். ஏன்னா ஒரு மசில் போடுன்ட்டு ஒரு புதுசாக ஒரு மசில் போட்டு வந்துடுவார். அது இருக்கு. பட் இப்போ நான் சொன்ன விஷயம் இருக்கு, அந்த ஓப்பனிங் வருதுன்றது ப்ராபபிலிட்டி கம்மி. ஆனால் அது எப்படியுமே ப்ராபபிலிட்டி கம்மி தான். நமக்கு ஒரு ஜாலிக்காக பேசுறோம். அது வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு பேசுறோம். தவிர ஆஃப்டர் ரெக்கவரிங் அந்த கன்வாலசிங் பீரியட்லாம் முடிச்சுட்டு வருதுன்றது அப்படி ஓப்பனிங் வரதுக்கு சான்ஸ் கிடையாது. அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டார். பிகாஸ் திருப்பி வாங்கும்போது அந்த லாஸ்ட் 2 hours தான் ஒரு வாரம் தோணுது. கீப்பிங் வந்து ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கும். ஏன்னா அந்த கீப்பிங் நீங்க உட்காந்து எழுதுக்கணும். 120 ஸ்குவாட் அதுல கொஞ்சம் மேட்டர் ஆகும்னு நினைக்கிறேன். டெஃபினட்டா. ஆல்ரைட் சார். சார் த லாஸ்ட் செக்மெண்ட் சார் என்னன்னா ஒரு ஸ்டார் ரேட்டிங், அதாவது இந்த ஆர்ஆர்ஆர் ரேட்டிங் சார். இந்த ஆர்ஆர்ஆர்ல நீங்க இந்த மேட்சுக்கு ஒரு அவுட் ஆஃப் 5
இந்த மேட்ச் வந்து ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் பார்க்குறேன் பாலா. என்னையெல்லாம் விடுங்க. ஆடியன்ஸுக்கு ஒரு அவுட் ஆஃப் 5 இந்த மேட்ச்சுக்கு இவ்ளோ ரேட்டிங் குடுக்கலாம். இவ்ளோ இன்ட்ரஸ்டிங்கா போச்சு இந்த மேட்ச் அப்படின்ற அந்த பேசிஸ்ல எவ்ளோ ரேட்டிங் குடுப்பீங்க? அவங்க வந்து சிக்ஸர்ஸ் பார்க்கணும். நல்ல டிலைட்ஃபுல் பேட்டிங் பார்க்கணும் அப்படின்னு வந்து அவங்க எல்லாருக்கும் செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன். எனக்கு கிட்டத்தட்ட 400 ரன். 400 பிளஸ் வந்துச்சு. 400 runs and that one in an inaugural match plus defending champions plus home crowd எல்லாம் பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு 90% த்ரில் இருக்கு. அதில் ஒன் டவுட் ஆன ஃபார் டிக்கெட்ஸ் ஒர்த் கிடைச்சாச்சு அவங்களுக்கு. ஸோ அது ஒன்று. பட் ஆஸ் சச் மேட்சில் எக்ஸைட்மெண்ட் இருந்துதான்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாக ஒன்றுமே கிடையாது. டோட்டல் ஒன் சைடட் ஃபுல் ஆஃப் ரன்ஸ் ஒன்றுமே கிடையாது. இல்லை ஜீரோ. எந்த இடத்துலையுமே மேட்ச் கை விட்டு போயிடுமா அடிச்சிடுவாங்களா அப்படின்றதுலாம் ஒன்றுமே இல்லாதனால ஒரு ரியல் நம்ம என்ன எப்படி வச்சுக்கலாம்னா நெயில் பைட்டிங் ஃபினிஷ்னா 4.5. அதில் வந்து நெயில் பைட்டிங் ஃபினிஷுக்கு கொஞ்சம் முன்னாடி அவ்வளோ டென்ஷனாக இல்லை. ஆனால் ஓரளவுக்கு மேட்ச் க்ளோஸாக போச்சுன்னா நம்ம 4 வச்சுக்கலாம். பட் இதை வந்து 3.5 தான் நம்ம கொடுக்க முடியும். ஏன்னா இது எக்ஸ்க்ளூசிவ்லி ஜஸ்ட் அபவ் ஆவரேஜ். வந்து சிக்ஸஸ் பார்க்கணும்னு பார்த்தாங்க. நல்ல நாக்ஸ் பெங்களூர் கிரிக்கெட்டர்ஸ் பார்க்கணும்னு பார்த்தாங்க. அது நடந்துச்சு. ஆஸ் அ மேட்ச் பார்த்தா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடையாது. அசால்ட்டாக போட்டு மெதிச்சுட்டு சத்தப்பாம் படிக்கிற மாதிரி வச்சுட்டு போட்டாங்க 15 ஓவர்ஸ்ல. அதனால மேட்சோட எக்ஸைட்மெண்ட் மேட்ச் ஒன்றுமே கிடையாது. ஸோ வி கேன் ரேட் திஸ் as 3.5. எஸ். சார் சொன்ன இந்த ரேட்டிங் தான் வந்துட்டு ஃபேன்ஸ் நீங்களும் நினைக்கிறீங்க அப்படின்னா சொல்லுங்க. இல்லைனா சார் சொன்ன மாதிரியே ஒரு 4.5 அந்த கேட்டகரிக்கு போற மேட்சா வந்துட்டு நீங்க என்ன மாதிரி மேட்சஸ்லாம் எதிர்பார்க்குறீங்க நெக்ஸ்ட்? இந்த மேட்ச்லாம் சார் நீங்க சொன்ன அந்த 4.5 ரேட்டிங்கான மேட்ச் இவங்க 2 பேரும் மோதுனா கண்டிப்பா இருக்கும் சார் அப்படின்னு நீங்க நினைக்கிற அந்த இதையுமே உங்களோட கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்க. Thank you so much for joining, sir. Anything else? Any other points you want to add? And at a point to finish ஒரு விஷயம் வந்து ஹர்திக் பாண்டியா பத்தி பேசணும்னு நான் நினைச்சேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஃபேன் ஹர்திக் பாண்டியாவுக்கு. அந்த கேம் அவர் சப்போஸ் ஃபீல்டிங் தப்பு பண்ணாருன்னா நான் சொல்லவே மாட்டேன். ரொம்ப ஸ்கோப் கம்மியாக தான் கொடுப்பாரு. அவருடைய ஸ்வாக் அவர் என்ன பண்ணாலும் எனக்கு பிடிக்கும். ஓகே, அதுல அவர் ரொம்ப எக்ஸ்பென்சிவான வாட்ச் 4 கோடிக்கு ஒரு வாட்ச் அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஓவரா அப்படி ஸ்டண்ட் அடிச்சு நடந்து போனாலும் குறை சொல்றாங்க. ஆனா அவர் என்ன பண்ணிருக்காரு, வங்கடே ஸ்டேடியம்ல அவர் நைட்டு கிரிக்கெட் பிராக்டிஸ் பண்றதுக்காக ஃபெசிலிட்டேட் பண்ண ஒரு 10 கிரவுண்ட்ஸ்மேன் அவங்க எல்லாருக்கும் ஈச் 10 lakhs ஒரு செக் கொடுத்துருக்காரு. இது எவ்வளவு பேருக்கு மனசு வரும்னு நினைக்கிறீங்க? ஒரு பிசினஸ் டாயன் பிசினஸ் டைகோன் அந்த மாதிரி இருக்கிறவங்க பண்ண கூட ஒத்துக்கலாம். இவர் சம்பாதிக்கிறது கிரிக்கெட்ல சம்பாதிக்கிறார். பட் அந்த லார்ஜ் ஹார்ட்டடா இருந்தார் பாத்தீங்களா, வேற லெவல். அந்த கிரவுண்ட்ஸ்மேன்லாம் நம்மளோட இருந்திருக்காங்க நம்ம நைட் பிராக்டிஸுக்கு. இத்தனைக்கும் அந்த கிரவுண்ட்ல இருக்கிற கிரௌட் அவரை கழுவி ஊற்றிருக்காங்க. அவரை வந்து ரொம்ப சென்டிமெண்டலி அவரை டவுன் ஆக்கிருக்காங்க. கண்ணில் தண்ணி வர அளவுக்கு அதெல்லாம் தூக்கி போட்டு இங்க நல்லா பண்ணிக்கிறாங்க கிரிக்கெட்டுக்கு. ஐ வாண்ட் டு ரியலி கிஃப்ட் தெம் அப்படின்னு சொல்லிட்டு அழகா கொடுத்துருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் 10 லட்சம் கொடுத்துருக்காரு ஒரு 10 பேருக்கு. அங்க தனியா நிக்கிறாரு ஹர்திக் பாண்டியா. திஸ் இஸ் அ லெசன் டு லேர்ன். ஏற்கனவே ஒருத்தனோட சண்டை போட்டோம், இவன் அப்படி திட்டாருன்னு அப்படி மூஞ்சி தூக்கின்னு போறோம்ல, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அன்னைக்கு டே ஒரு T20 மாதிரி நான் பாக்குறேன் அப்படின்ற கேரக்டர்ல வந்து ஹர்திக் பாண்டியா எங்கேயோ போயிட்டாரு. பாண்டியாவின் ராஜ்யத்தில் உயரால அந்த மாதிரி பண்ணிட்டாரு. எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அடுத்த விஷயம் வந்து இந்த ஐபிஎல் இந்த லாக்டவுன் வருமா அப்படின்லாம் பயந்து இருக்கோம். அதெல்லாம் கவலைப்படாதீங்க. நம்ம வந்து லாக்டவுன் இருந்த பீரியட்ல தான் ஐபிஎல் மேட்சஸே நீங்க என்ஜாய் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு லாக்டவுனே அப்படி வந்தா கூட உங்களுக்கு மேட்ச் என்டர்டைன்மெண்ட் சூப்பரா இருக்கு. அதனால இது என்ன டிஃபரன்ஸ், முதல்ல வந்தது கோவிட், அது வந்து வைரஸ்னால வந்த லாக்டவுன். இப்ப வர்றதுதான் சொல்லப்படுறது, அது ரூமர் தான். அது எனர்ஜிக்கான லாக்டவுன். ஓகே, அதுல வைரஸ் லாக்டவுன் என்ன பண்ணீங்க, முகத்துக்கு மாஸ்க் போட்டீங்க. எனர்ஜி லாக்டவுன் வந்தா உங்க மோட்டார் சைக்கிளுக்கும் காருக்கும் மட்டும் நீங்க மாஸ்க் போடணும், அவ்வளவுதான். மற்றபடி நீங்க பாட்டு ஜாலியாக நடமாடிட்டு இருக்கலாம், சைக்கிள் எல்லாம் போகலாம், அது ஒரு ப்ராப்ளமே கிடையாது. டு ஃபினிஷ் ஆஃப் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும். லாக்டவுன் சொல்றோம், அதாவது தப்பு பண்ணவன் உள்ள இருந்தான்னா அது லாக்அப், தப்பே பண்ணாதவன் உள்ள இருந்தான்னா அது லாக்டவுன். மறுபடியும் சந்திக்கிறோம். நான் ஒரு 2 செகண்ட் உங்களை நல்லா பாராட்டலான்னு இப்பதான் சார் வந்தேன். என்ன சார் இப்படி ஹார்திக் பாண்டியா மேட்டர்ல இருந்து இவ்வளவு பெரிய ஒரு மோட்டிவேஷன் எடுத்துட்டு வரீங்க. மக்களுக்கு வந்துட்டு நீ வந்தியா, மேட்சை பாத்தியா, ரிவ்யூ பாத்தியா, அவங்க கிளம்பு அப்படின்னு சொல்லாம அவங்க மேல இருக்கிற அக்கறையில லாக்டவுன் அப்படி இப்படிலாம் பயப்படாதீங்க, ரிலாக்ஸ்டா இருங்கன்னு சொல்லி இவ்வளவு விஷயத்த ஒரு கிரிக்கெட் ரிவ்யூக்குலாம் யாருமே பேசவே மாட்டாங்க சார். ஒரு கிரிக்கெட் ரிவ்யூல வந்து அந்த கடைசி ஒரு நிமிஷம் எனக்கு வந்து கொடுக்குறீங்களா, அந்த ஒரு நிமிஷத்துல நான் மக்களுக்கு கூட சில விஷயங்கள்லாம் சொல்லிக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிற அப்பார்ட் ஃப்ரம் கிரிக்கெட் மேட்டர்ஸ் அப்படின்றது வந்து
சூப்பர்பான விஷயம் அப்படின்னு பாராட்ட வந்தேன். அதுக்குள்ள இந்த மொக்க காமெடி அடிச்சு என்னைய அதான் எனிவே அதான் எனிவே அதான் ஆறாது. இப்ப நமக்கே ரேட்டிங் குடுப்பாங்க. 3.5 தான் குடுப்போம் உங்களுக்கு. பெஸ்ட். யா ரைட். தேங்க் யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் சார். வெரி ஹேப்பி டு ஸ்டார்ட் வித் ஆர்சிபி வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச். ஒரு ஹோம் க்ரௌடுக்கு ஆர்சிபி நல்ல மேட்ச குடுத்துருக்காங்க இன்னைக்கு. வெல்கமிங் சைன் ஃபார் த ஐபிஎல் ஃபேன்ஸ் ஆல்சோ. சூப்பர் 200+ ரன்ஸ். டெஃபினெட்லி நம்ம அடுத்தடுத்த மேட்சஸ் Yes. இன்ட்ரஸ்டிங்கான இதுல பேசுவோம் சார். தேங்க் யூ சார். Started off with the 400 runs. So roaring run success இருக்க போகுது இந்த டோர்னமெண்ட்ல. நம்புவோம். மறுபடியும் சந்திப்போம். நெக்ஸ்ட் மேட்ச் பண்ணும்போது. ஆன் அவர் ஃபேவரட் RRR.